அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேசராசி நேயர்கள் அனைவருக்கும் இந்த அமாவாசை முடிந்த பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள்லாம் மாறப்போகுதுங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதையும், மேலும் கிரக அமைப்புகளின் படி உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் தரப்போகுது இந்த அமாவாசை, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும், நீங்கள் எப்படிப்பட்ட ஆட்களாக மற்றவங்களுடைய கண்ணுக்கு தெரிவிங்க, அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான குணங்கள்லாம் என்ன, மாற்றிக்கொள்ள வேண்டிய குணங்கள்லாம் என்ன என்பதை பற்றியும் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த பதிவுகள் உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விதத்தில் தாங்க இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, உங்களுடைய ஆழ் மனதில் ஒரு விஷயத்தை வேண்டதில் நினைத்து கொண்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சமயத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைத்தீங்களோ இந்த விஷயங்கள் அனைத்தையுமே முருகப்பெருமான் கண்டிப்பாக கூடிய விரைவில் நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மேச ராசி அப்படிங்கிறது கால புருஷனுக்கு முதல் ராசி அப்படின்னு சொல்கிறாங்க. ராசி மண்டலத்தில் முதல் 30 பாகை கொண்ட ராசியாகவும் மேச ராசி இருந்துட்டு வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் வெள்ளாட்டு வடிவத்தை உடைய ராசியாக இந்த ராசி இருந்துட்டு வருது. இது ஒரு நெருப்பு ராசி, சர ராசி தத்துவத்தில் அறம் சார்ந்த ஒரு தத்துவமாகவும் சொல்லப்படுதுங்க. மேலும் ஒவ்வொரு ராசியிலுமே மூன்று நட்சத்திரம் அமைஞ்சிருக்கும். அந்த வகையில் இந்த மேச ராசியில் என்னென்ன நட்சத்திரம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வினி, பரணி, கார்த்திகை முதல் பாதம் என நட்சத்திரங்கள் அமைய பெற்றிருக்கு. மேலும் இந்த ராசியுடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். மேலும் இந்த ராசியை சேர்ந்தவங்களுடைய இஷ்ட கடவுள்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் மற்றும் சிவபெருமான். முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை விரதம் இருங்க, சிவபெருமானுக்கு திங்கட்கிழமை விரதம் இருங்க. இப்படி தொடர்ச்சியாக நீங்கள் விரதம் இந்த இரு கடவுளில் ஏதோ ஒரு கடவுளுக்கு விரதம் இருந்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே ஒரு நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேசராசி நேயர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இரு கடவுளையும் நினைத்து ஒரு நல்ல ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் எந்த அளவுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த இரு கடவுளுமே உங்களுக்கு நல்ல பலனையை கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவான் உச்சம் அடையும் ராசியாகவும் மேசராசி இருந்துட்டு வருது. சனி பகவான் நீச்சம் அடையும் ராசியாகவும் இருக்குது. உடல் பாகத்தில் இந்த ராசி எந்த இடத்தை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலையை குறிக்குதுங்க. மேலும் இது ஒரு வறண்ட ராசி, மாநிலத்தை குறிக்கும். மேலும் இந்த ராசிக்காரங்களுடைய விஷயம் அதாவது இவங்க எப்படிப்பட்ட ஆட்களாக மற்றவங்களோட கண்ணுக்கு காணப்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் உழைப்பால் உயரக்கூடியவங்களாக இருப்பாங்க. மற்றவங்களுடைய சம்பாதியத்தில் உட்காந்து சாப்பிட்றக்கூடிய ஒரு நாட்களாகவே இவங்க இருக்க மாட்டாங்க. தானே சம்பாரித்து நம்ம கஷ்டப்பட்டு நம்ம காசில் சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு உயர்ந்த எண்ணம் உடையவங்களாக தான் இவங்க காணப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடினமான வேலையை கூட ஈஸியாக செஞ்சு முடிப்பாங்க. எதையும் தாங்கும் மனதை உடையவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தலைமை தாங்கும் திறமை உடையவங்களாக இருப்பாங்க. அதாவது இந்த மேசராசியை சேர்ந்தவங்க ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு லீடர் அப்படின்னு சொல்லி வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இவங்க கண்டிப்பாக லீடராக கூட நிற்கலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயம்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வலிமையுடையவங்களாக இருப்பீங்க, சுறுசுறுப்பானவங்களாக இருப்பீங்க. உங்ககிட்ட எந்த வேலை கொடுத்தாலுமே டக்குன்னு செஞ்சு முடிச்சிருவீங்க. ஸ்லோ அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருக்கவே இருக்காது. நீங்கள் பேச்சிலுமே சரி, நீங்கள் ஸ்லோவாக பேசவே மாட்டீங்க. கடன்னு பேசிட்டு போயிட்டே இருப்பீங்க. அதே போல் ஏதாவது ஒரு விஷயம் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் முடிக்காமல் பின்வாங்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உயர்ந்த குறிக்கோள் உடையவங்களாக இருப்பீங்க. கலை, அழகு போன்றவற்றை ரசிக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. அதாவது உங்களுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தங்க அழகாக இருக்காங்க, இல்லை அவங்க மற்ற விஷயத்தில் ட்ராயிங் பண்ணுறது அந்த மாதிரி உங்களுக்கு வராத விஷயத்தில் மற்றவங்க ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா அது நீங்கள் அவங்கக்கிட்ட டைரெக்டாகவே பேசி நீங்கள் அழகாக இருக்கீங்க, நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக நீங்கள் இருப்பீங்க. மற்றவங்களாக இருந்தால் அதை காட்டிக்க மாட்டாங்க. அவகிட்ட சொன்னால் ரொம்ப ஓவராக பண்ணுவா அப்படின்னு மற்றவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் அழகை ரொம்ப ரசிப்பீங்க. அதே போல் மற்றவங்ககிட்ட போய் டைரெக்டாக சொல்லிடுவீங்க. அதே போல் உங்ககிட்ட பேச்சாற்றல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். டக்குன்னு யாருக்கிட்ட வேணாலும் பேசிடுவீங்க. டக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தங்க தயங்குவாங்க. புதுசாக ஒரு இடத்துல வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா கூட தயங்குவாங்க ஒவ்வொருத்தங்க பேசுகிறதுக்கு. ஆனால் நீங்கள் அப்படி கிடையவே கிடையாது. போனதுமே டக்குன்னு ஒரு
ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து டக்குன்னு நீங்கள் ஈஸியாக பூந்துக்குவீங்க. யாராக இருந்தாலுமே சுதந்திரமா பேசுவீங்க. ஃப்ரீடமாக இருப்பீங்க சொல்லப்போனால். எதையுமே உங்கள் மனசுக்குள்ளே வந்து நீங்கள் வச்சுக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு தான் இந்த மேசராசி நேயர்கள் வந்து இருப்பாங்க. அதே மாதிரி ரொம்பவே தைரியமானவங்களா இருப்பீங்க. சுதந்திரமானவங்களா இருப்பீங்க. நிர்வாகத் திறமை உடையவங்களாகவும் இருப்பீங்க. மேலும் உங்ககிட்டயும் ஒரு சில விஷயங்கள்லாம் மாற்றிக்கொள்ளக்கூடிய விஷயங்களா இருக்குது. அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்கோபம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதே போல் ரொம்ப ஒரு விஷயத்துக்காக பிடிவாதம் பிடிப்பீங்க. நீங்கள் எது மேலேயுமே ரொம்ப அதிகமாக ஆசைப்பட மாட்டீங்க. ஆனால் பட்டுட்டீங்க அப்படின்னா பிடிவாதம் வந்து அந்த அளவுக்கு பிடிவாதம் பண்ணி அந்த பொருளை வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்குவீங்க. அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் அவசரப்பட்டுட்டே இருப்பீங்க. இந்த விஷயத்தையும் மாற்றிக்கோங்க. அதிகமாக உணர்ச்சி வசப்படுவீங்க. வீண் சண்டை வந்து செஞ்சுட்டே இருப்பீங்க. அதாவது என்னென்னா, சும்மா பேச்சுவார்த்தையிலே சண்டை உருவாகும்ல, அந்த மாதிரி நீங்கள் வந்து மற்றவங்க கிட்ட பேசும்போது ஜாலியாக பேசிட்டு இருப்பீங்க. டக்குன்னு சண்டை வர மாதிரியே ஆகிடும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மாறிடுவீங்க. அதனால நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்தை மட்டும் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை போல சிறந்த மனிதர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் மேசராசி நேயர்களாக இருந்தால் மறக்காமல் இந்த சின்ன சின்ன விஷயத்தை மட்டும் மாற்றிக்கோங்க. இப்படிப்பட்ட மேசராசி நேயர்களுக்கு இந்த அமாவாசை முடிந்த பின்னர் என்ன மாதிரியான மாற்றம்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனதில் பட்டதை மறைக்காமல் பேசும் மேசராசி நேர்களுக்கு இந்த கார்த்திகை மாத கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் கடகராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. எனவே எல்லா காரியங்களிலுமே கவனத்தோடு நீங்கள் இருக்க வேண்டிய நேரமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. குறிப்பாக ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை நீங்கள் எடுத்துக்கணும். மருத்துவ செலவுகளோ மற்ற வழிகளில் வீண் விரயங்களோ ஏற்படக்கூடும். திட்டமிட்ட காரியங்களை செயல்படுத்துவதில் பிரச்சனை வரக்கூடும். எதையும் யோசித்து செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரையில் வரவு வந்து உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்கும். என்றாலுமே கூட செலவு வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ரிஷப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்ரம் பெற்றிருக்கிறாரு. மேலும் உங்களுடைய ராசிக்கு 9 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் விரையாதிபதியான அவர் வக்ரம் பெறும்போது உங்களுக்கு நிறைய விதமான நன்மை ஏற்படுத்துவார். என்றாலும் கூட பாக்கியாதிபதியாகவும் அவர் விளங்குவதால் ஒரு சில காரியங்களில் தடை தாமதம் வரதாங்க செய்யும். மேலும் பெற்றோரின் உடல் நலனில் கவனம் தேவை. உற்றார் உறவினர்களின் பகை அதிகரிக்கும். குடும்ப பிரச்சனைகளை தைரியத்தோடு எதிர்கொள்வீங்க. மேலும் கொடுக்கல் வாங்குதலில் பொறுப்பு சொல்வதால் தேவையற்ற பிரச்சனை ஏற்படக்கூடும். அதே போல கடகத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே கும்பத்தில் சஞ்சரிக்கும் சனியை பார்க்கிறாரு. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை அவர் கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு தொழில் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியானவர் தான் இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அவர் சிறப்பாக செயல்பட்டால் தான் தொழில் வளர்ச்சியும் லாபமும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனாலுமே பகை கிரகமான செவ்வாயின் பார்வையால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் குறுக்கீடுகள் அதிகரிக்கும். ஒருவரையும் நம்பி செயல்பட இயலாது. தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டிய நிர்பந்தம் உங்களுக்கு உருவாக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் தன்னம்பிக்கை மட்டுமல்லாது தெய்வ நம்பிக்கையோ அதிகமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தேவைப்படும் ஒரு நேரமாக அமைஞ்சிருக்குங்க. மேலும் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் கார்த்திகை 18ஆம் தேதி மகர ராசிக்கு சுக்கிரன் செல்ல இருக்கிறாரு. மேலும் உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து 10வது இடத்துல சஞ்சரிப்பது உங்களுக்கு யோகமான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த காலம் ஒரு இனிமையான காலமாக உங்களுக்கு அமையக்கூடும். சிக்கல்களில் இருந்தும் சிரமங்களில் இருந்தும் விடுபடுவீங்க. பக்கபலமாக உங்களுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. உங்கள் பண தேவையை பூர்த்தி செய்யவும் முன் வருவாங்க. தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் புதிதாக முதலீடு செய்து தொழிலை விரிவுபடுத்தலாமா என்று சிந்திப்பீங்க இந்த காலகட்டத்தில். மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயர் பதவியும் எதிர்பாராத புதிய வாய்ப்புகளும் கிடைக்க போகுது. நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும். அதே போல கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் கார்த்திகை 18ஆம் தேதி வக்ரம் பெறாரு. இதனால செவ்வாய் உங்கள் ராசிநாதனாக மட்டுமல்லாமல் அஷ்டாதிபதியாகவும் விளங்கக்கூடியவராக இருக்காரு. மேலும் அவர் வக்ரம் பெறும் இந்த நேரத்தில் சில இடர்பாடுகள் நீங்கும். மேலும் நீண்ட நாட்களாக கைகூடாத காரியங்கள் கைகூடி வரப்போகுது. கடன் சுமை குறைய புதிய யுக்திகளை கையாளுவீங்க. உடன்பிறப்புகளின் உதவி கிடைத்து ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் உங்களுக்கு வந்து
அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 22, டிசம்பர் 2, 4, 8, 9, 13, 14. மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் சிகப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நேயர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம் மேசராசி நேயர்கள் அனைவருக்குமே வர இருக்கக்கூடிய அமாவாசை முடிந்த பிறகு என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது, என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும், முக்கியமாக என்னென்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, மேசராசி நேயர்கள் யாராவது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் இருந்தாங்கன்னா உங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.